ஒவ்வொரு நாளும் எந்த அளவில் ஆப்போசிஷன் பலமடைந்து கொண்டிருக்கிறதோ அதே நேரத்தில் என்டிஏ கூட்டணி வீக் ஆகி கொண்டிருக்கிறது. The day Chandrababu Naidu and Nitish Kumar leaves the hand of Modi, the government collapses. They are absolutely upset with this team, Shah and Modi. Amit Shah was trying to break this party and bring them in BJP. Chandrababu Naidu, who was so-called kingmaker once, now if he wants to become a king, Samadwadiiskum BJP ஐடியாலஜிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஜேடியு இந்த தேர்தலுக்கு பின்பு உடைய போகிறது. பிஜேபி 2024ஆம் ஆண்டு எந்த இடத்தில் எந்த சிச்சுவேஷன் இருந்ததோ அதே இடத்திற்கு ஷிஃப்ட் ஆகிவிட்டது. எப்படி கிளைமேட் சேஞ்ச் நடக்கிறதோ அதே போன்று அரசியல் நடக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச், அந்த கிளைமேட் சேஞ்சில் பல அரசியல்வாதிகள் அவர்களுடைய கிளைமேட்டும் மாறும், அவர்களும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தாவுவார்கள். வணக்கம். பிரைம் மினிஸ்டர் மோடி இல்லை என்றால் வேற யார்? இந்த கேள்விக்கான விடயம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி பதவி விலக போகிறாரா? பிஜேபி தன்னுடைய ஆட்சியை இழக்க போகிறதா? இந்த நாட்டில் ஒரு புதிய ஆட்சி மாற்றம் வர இருக்கிறதா? அல்ல தேர்தலை நீங்க பார்க்க போறீர்களா? பிரைம் மினிஸ்டர் மோடி இடத்தில் ராகுல் காந்தியா அல்ல சந்திரபாபு நாயுடுவா? யார் அடுத்த பிரைம் மினிஸ்டர்? அல்ல பிஜேபிக்குள்ள இருந்தே இன்னொரு பிரைம் மினிஸ்டரை நீங்க பார்க்க போறீர்களா? பல்வேறு கேள்விகள் இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள் மிகவும் ஆழமாக. பிரைம் மினிஸ்டர் மோடி கடந்த 11 ஆண்டுகளாக உலகமே எனக்கு நண்பர், உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த தலைவர்களே நான் தான் என்ற ஒரு ப்ராபகண்டாவை எந்த அளவில் பரப்ப பார்த்தாரோ அதற்கான உண்மை மக்களுக்கு முன்பு வந்துவிட்டது. ராகுல் காந்தி போட்ட ஆட்டம் பாம்பு எந்த அளவில் பிஜேபியில் போய் வெடித்திருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, பிஜேபிக்கு உள்ள இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் நேரடியாக எதிர்கட்சிகளுக்கு போன் செய்து, காங்கிரஸ் பார்ட்டிக்கு போன் செய்து, நீங்க செய்தது சரி, மோடி ஷா இவர்களுக்கு இதுதான் சரியான பாடம், நீங்க சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டீர்கள், இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம், எங்களால் செய்ய முடியாத விஷயத்தை நீங்க செய்து விட்டீர்கள், பாராட்டுங்கள். RSS மோகன் பாகவத் அவரும் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்திருக்கிறார். மோடி அரசாங்கத்தை பார்த்து இந்த நாட்டிற்கு கூடிய எஜுகேஷன் சிஸ்டம், இந்த நாட்டிற்கு கூடிய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாதாரணமான மக்கள் கையிலிருந்து வெளியேறிவிட்டது. பணக்காரர்களுக்கு மட்டும்தான் எஜுகேஷன், பணக்காரர்களுக்கு மட்டும்தான் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ மோடி அரசாங்கத்திடம் RSSம் சந்தோஷமாக கிடையாது. அங்கேயும் ஒரு அன்ஸ்டெபிலிட்டி, அங்கேயும் ஒரு விரோத குரல் வெளிவர தொடங்கிவிட்டது. இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள்னா 300க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் ஒற்றை குரலில் ராகுல் காந்திக்கு பின்னாடி போய் நின்றது. இந்த நாட்டிற்கு கூடிய கான்ஸ்டிடியூஷனை, டெமோக்ரஸியை காப்பாற்றுவதற்காக ஒற்றை குரலில் இந்த நாட்டு அரசாங்கத்தை எதிர்த்து நின்றது ஒரு புதிய ஆப்ஷனை உருவாக்கிவிட்டது. ஒவ்வொரு நாளும் எந்த அளவில் ஆப்போசிஷன் பலமடைந்து கொண்டிருக்கிறதோ அதே நேரத்தில் என்டிஏ கூட்டணி வீக் ஆகி கொண்டிருக்கிறது. என்டிஏக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட பயம், இதற்கு மேல் மோடி ஷாவை நம்ப முடியாது, தானும் கவரப்போகிறார், எங்களுடைய அரசியல் வாழ்க்கையும் முடிந்து போகும், அதனால் எங்களுடைய அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக நாங்க புதிய வழிகளை தேடுவோம். அந்த வழி இந்தியா கூட்டணியில் போய் சேருகிறது. எப்படி என்று உங்களுக்கு நான் புரிய வைக்க போகிறேன். சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம் கிங் மேக்கராக 2024 தேர்தலுக்கு பின்பு வெளிவந்தார். இன்னொரு பக்கம் ஜேடியு, அதாவது நிதிஷ்குமார் ஒரு பக்கம், நிதிஷ்குமார் இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு. இந்த 2 நபர்களை வைத்து 3வது முறை ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை அமைத்தது பிஜேபி. அப்கி பார் 400 பார் என்றெல்லாம் சவால் விட்டார்கள், எதுவுமே கிடைக்கவில்லை. ஜஸ்ட் 240. ராகுல் காந்தியுடைய அந்த எக்ஸ்போஷருக்கு பின்பு கிட்டத்தட்ட 79 சீட்டுகளில் கடுபடி நடந்ததாக, அந்த சீட்டுகள் திருடப்பட்ட அந்த ஓட்டுகளை மற்றும் வைத்து பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த 3வது முறையாக பிரைம் மினிஸ்டர் பதவியை பிடித்தார் என்கிற அந்த விஷயம் மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்து விட்டது. ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள், ஒவ்வொரு நாளும் கேள்விகள். இது எதிர்கட்சி, ஆனால் உள்ள இருக்கக்கூடிய ஆளும் கட்சி, உள்ள இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவர்களும் மோடி ஷாவை நீக்கி இன்னொரு ஆப்ஷனை உருவாக்குவதற்கான அனைத்து வேலையுமே பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இதில் சீனியர் லீடர்ஸ் ஆஃப் பிஜேபி உட்பட வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பிரஷரை கூட பிரைம் மினிஸ்டர் மோடியால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. முக்கியமாக ட்ரம்ப் அண்ட் பாகிஸ்தான் 11 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே மோடிக்கு அடக்கம் தான் என்று இந்த விஷயத்தை கோதி மீடியா எடுத்து வைத்ததோ அதுவும் பொய்யாகிவிட்டது. மீண்டும் ஒரு முறை பிரைம் மினிஸ்டர் மோடி, ஃபர்ஸ்ட் அமெரிக்கா வாஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட், ட்ரம்ப் வாஸ் ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட், நவ ஹி இஸ் லுக்கிங் ஆஃப்டர் சைனா. And Pakistan Army Chief Munir
sitting in America's soil, and he gives a statement, நாங்க ஒரு நியூக்ளியர் பவர், எங்களுடைய அடுத்த டார்கெட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோடைய ரிஃபைனரியாக இருக்க போகிறது. Sitting in America, he is threatening India that India is like a shining new Mercedes and we are a dumper truck. நாங்க ஒரு ஓட்டையான ட்ரக், இந்தியா ஷைனிங் மெர்சிடிஸ். எங்களை மோதினால் என்ன நடக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். புதிய வண்டி ஒரு ட்ரக்ல போய் மோதிச்சுன்னா என்ன நடக்கும்? அதுதான் இந்தியாவும் எங்களுக்கு ஒண்ணுமே நஷ்டம் கிடையாது. நஷ்டம் இந்தியாவிற்கு தான். இந்த அளவில் முனீர் என்கிற நபர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த பின்பு கூட இந்தியாவால் எந்த விதமான எதிர்குரலையுமே எடுத்து வைக்க முடியவில்லை. இது எல்லாமே மோடிக்கு எதிராக மாற தொடங்கிவிட்டது. மறுபடி இந்திய அரசியலுக்கு வந்து விடலாம். If not Modi, then who? பிஜேபியிடம் 240 சீட்டுகள் இருந்தால் கூட it is a minority government. Please understand this. The day Chandrababu Naidu and Nitish Kumar leaves the hand of Modi, the government collapses. There is no option left. எதிர்க்கட்சிகள் அவர்கள் இன்னொரு தேர்தலுக்கு தயாராக இருக்கிறார்களா? கிடையாது. அவர்கள் ஒரு புதிய ஆப்ஷனை தேடி முன் வருகிறார்கள். அந்த ஆப்ஷன் தான் இந்த புதிய கூட்டணிக்கான ஆப்ஷன், where Congress and other political parties will come together and form a new government. இது என்னைக்கு வேணாலும் நடக்கலாம். பீகார் தேர்தலுக்கு முடிஞ்சோட நடக்கலாம், அதுல அதற்கு முன்னாடி கூட நடக்கலாம். எப்ப நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் பிஜேபி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறது. எப்படின்னு நீங்க பாருங்க. இந்த சார்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா, அதாவது பிஜேபியிடம் 240, டிடிபியிடம் 16, JDU-இடம் 12, SHS which is Shinde Group Shivsena 7, LJP சிராக் பாஸ்வானுடைய கட்சி 5, JSP 2, RLD 2, JDS 7. சின்ன சின்ன கட்சிகளை வைத்து தான் இந்த ஆட்சி. ஆனால் இந்த சின்ன சின்ன கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால் கிடையாது. they are upset. they are absolutely upset with this team, Shah and Modi. எப்படின்னு நீங்க பாருங்க. முதலில் சிராக் பாஸ்வான், இங்க இருந்து தொடங்கலாம். ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன். 5 சீட் இருக்கக்கூடிய இவருடைய கட்சியையே உடைக்க பார்த்தார் அமித்ஷா. அமித்ஷா was trying to break this party and bring them in BJP. சிராக் பாஸ்வானுக்கு இந்த விஷயம் புரிந்து ஒரு எதிர்குரல் எழும்பியது. வெளியேறதற்கான வழியெல்லாம் தேடி கண்டுபிடிக்கும் போது கடைசியில் ஏதோ சமாதானம் எல்லாம் பேசினார்கள். சிராக் பாஸ்வானுக்கு ஒரு சிறிய மினிஸ்ட்ரி எல்லாம் கொடுக்கப்பட்டது. பட் சிராக் பாஸ்வான் is really upset with Shah. He wants a change. அவர் இந்த என்டிஏ கூட்டணியில் இருப்பதற்கு தயாராக இல்லை. முக்கியமாக நீ பார்த்தீர்கள்னா எஸ்ஐஆர் விவகாரம் எல்லாம் அதற்கு எதிராக பல்வேறு ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து வந்தது இதே சிராக் பாஸ்வான். அடுத்த லீடர் நீங்க பாருங்க, ஜெயந்த் சௌத்ரி. ஜெயந்த் சௌத்ரியும் என்டிஏல இருக்கிறார். அதற்கான பல காரணங்கள் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா அகிலேஷ் யாதவுடன் கூட்டணியில் இருந்தார். இந்தியா அலைன்ஸில் இந்த நபர் இருந்தார். ராகுல் காந்திக்கு ரொம்பவே நெருக்கமான நபர். ஆனால் எப்படி திடீரென்று என்டிஏவிற்கு போனார் என்கிற அந்த கதை அதை நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் இப்போ உள்ள சிச்சுவேஷனை நீங்க பார்த்தீர்கள்னா இவரும் அமித்ஷாவுடன் ஒரு மோதலில் தான் இருக்கிறார். என்னைக்கு வேணாலும் காலையில் எந்திரிச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஜெயந்த் சௌத்ரி ரிசைன்ட் ஃப்ரம் NDA, he is out from NDA ன்னு ஒரு செய்தி என்னைக்கு வேணாலும் வரலாம். அந்த அளவில் அந்த மோதல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை சமாதானப்படுத்துவதற்காக அவருடைய தாத்தா சௌத்ரி சரண் சிங் அவர்களுக்கு பாரத் ரத்னா எல்லாம் கொடுத்து பார்த்தார்கள். ஆனால் எதுவுமே எடுபடவில்லை. என்னைக்கு வேணாலும் இந்த கூட்டணி களைய போகிறது. அடுத்தபடியாக நீங்க பார்த்தீர்கள்னா அதற்கான காரணம் இருக்கு. ஜாட் சமுதாயத்தை சார்ந்த ஜெயந்த் சௌத்ரி சமீபத்தில் நடந்த ஒரு சில விஷயங்களை வைத்து ஜாட் சமுதாயமே அவருக்கு எதிராக இருக்கிறார்கள். சத்யபால் மலிக்குடன் மோடி ஷா நடந்து கொண்ட விதம், வைஸ் பிரசிடென்ட் ஜக்தீப் தம்கருடைய அந்த மாயமான விஷயம், அவர் கொடுத்த ரெசிக்னேஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வைத்து அவருக்கு மெயினாக இருக்கக்கூடிய அந்த வோட்டர்ஸ் which is ஜாட் அண்ட் முஸ்லிம்ஸ் அவர்களே ஜெயந்த் சௌத்ரிக்கு எதிராக இருக்கும்போது தன்னுடைய அரசியல் வாழ்க்கை காப்பாற்றுவதற்காக அவர் எத்தனை நாட்கள் வரை என்டிஏவில் இருக்கிறார் என்கிற அந்த கேள்வி முன் வருகிறது. மோடி ஒவ்வொரு நாளும் வீக் ஆகிட்டே இருக்கிறார். அப்போ வீக்காக என்ன ஆகும்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மோடிக்கு சப்போர்ட் கொடுத்த நபர்களும் பேக் ஃபுட்டில் வர தொடங்கி விடுவார்கள். அப்படித்தான் சந்திரபாபு நாயுடு who was so called kingmaker once, now if he wants to become a king, அவர் ராஜாவாக பதவியெடுக்க விரும்பினார். என்ன நடக்கும் அதை நீங்க பாருங்கள். 1.5 வருடத்திற்கு முன்பு இந்தியா அலைன்ஸ் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கான மாஸ்டர் மைண்ட் 2 பேர். ஒன்று சந்திரபாபு நாயுடு, இன்னொருத்தர் நிதிஷ்குமார். 2 பேருமே இன்னைக்கு இந்தியா அலைன்ஸில் இல்லை. 2 பேருமே இன்னைக்கு என்டிஏவில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஐடியாலஜி, அவர்கள் எதற்காக அங்க போனார்களோ அது இந்தியா அலைன்ஸ் அவர்களுக்கு கொடுத்து விட்டால் அவர்கள் எப்ப வேணாலும் இங்க திரும்பி விடுவார்கள். ஆனால் இப்போதைக்கு சந்திரபாபு நாயுடு எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டார். He is waiting for 2 things. One, பீகார் தேர்தல் முடிவுகள்
எப்படி வரப்போகிறது? அப்படி பீகார் தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டால் நிதிஷ்குமாரோட நிலை எப்படி மாறும்? அதற்காக ஒரு வெயிட்டிங் நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள்னா இந்தியா அலைன்ஸ் அவர்கள் எந்த விதமான ஆஃபரை அவருக்கு முன்பு எடுத்து வைக்கிறார்கள். என்டிஏவில் இருந்து வெளிவந்தவர்கள்னா உங்களுக்கு இந்த பதவி கொடுக்கப்படும். இல்ல என்டிஏவை விட்டு நான் வெளியேறுவதற்கு பதிலா நான் காம்ப்ரமைஸ் மோடியுடன் பேசிவிட்டால் எனக்கு அந்த பிஎம் பதவியை கொடுத்து விடுங்கள் என்று கூறினால் அப்போ என்ன நடக்கும்? ரெண்டுமே ரொம்பவே ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चंस. ஆனால் இது நடக்க பல வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கும் நான் வருகிறேன். எப்படின்னு நீங்க பாருங்க. 1996ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு 161 சீட்டுகள் கிடைத்தது. the single largest party to get such a seat. ஆனால் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. ஏன்னா 273 is the magic number, but they got only 161. இப்போ ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட் ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு புதிய ஆப்ஷன் எடுத்து வைக்கிறார்கள். அதில் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா HD தேவகவுடா was chosen as the prime minister. ஆட்சி 324 நாட்கள் வரை நிலைத்தது. அதுக்கப்புறம் அது கொலாப்ஸ் ஆகிவிட்டது. பேக் டோர்ல இருந்து காங்கிரஸ் அவர்களுக்கு சப்போர்ட் செய்து இந்த காங்கிரஸ் தன்னுடைய சப்போர்ட்டை வெளியே எடுத்த உடனே the government collapsed. இந்த சிச்சுவேஷன் அப்படித்தானா என்று நீங்க பார்த்தீர்கள்னா அந்த அளவில் மோசமான சிச்சுவேஷன் இல்லை. ஆனால் 16 சீட்டுகள் வைத்திருந்த அதே தேவகவுடா இன்னைக்கு 16 சீட்டுகள் வைத்திருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு இவரும் தன்னுடைய காய்களை நகற்ற பல வாய்ப்புகள் இருக்கிறது. எனக்கு அந்த பிஎம் பதவி நீங்க கொடுத்தீர்கள்னா இந்த ஆட்சி நிலைக்கும், இல்லை என்றால் நான் ஆட்சி மாறிவிடுவேன். இல்ல காங்கிரஸ் இந்த புதிய மாற்றத்தை கொண்டு வரும்போது இந்த அனைத்து கட்சிகளையுமே மீண்டும் ஒரு முறை திரட்டி வரும்போது சந்திரபாபு நாயுடு கடைசி நிமிடத்தில் அப்படி எங்களுக்கு ஒரு 15-20 சீட்டு குறைவாக இருக்கிறது, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட்டு உங்களுக்கு பிஎம் போஸ்ட் கொடுத்துருவோம்னு அவர்கள் சொன்னால் கூட இது அப்படியே ஆட்சி மாறிவிடும். இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चनாக இருந்தால் கூட இதற்கான வாய்ப்புகள் எந்த அளவில் இருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள் உங்களுக்கு புரிய வரும். நிதிஷ்குமாரோட நிலை. நிதிஷ்குமார் his health condition is extremely bad. நிதிஷ்குமார் அந்த கட்சியுடைய ஒற்றை முகம். நிதிஷ்குமாருடைய அந்த கட்சி சமாஜ்வாதி ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. சமாஜ்வாதிக்கும் பிஜேபி ஐடியாலஜிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. நீங்க ஒட்டி வைத்தாலும் அது ஒட்டாது. அந்த அளவில் அந்த ஐடியாலஜி. இதையும் உடைக்க பார்த்தார்கள், உடைத்தும் விட்டார்கள். ஜேடியு இந்த தேர்தலுக்கு பின்பு உடைய போகிறது. வெதர் நிதிஷ்குமார் பி த சீஃப் மினிஸ்டர் ஆர் நாட் டசன்ட் மேட்டர். ஆனால் இதே ஜேடியுல இருக்கக்கூடிய ரொம்பவே ஸ்ட்ராங்கான நபர்கள், அந்த ஐடியாலஜியை விட்டு வெளியேறாத நபர்கள், பிஜேபியுடன் எங்களுக்கு ஒட்டு போகாது என்று நம்பக்கூடிய நபர்கள், அவர்கள் பிஜேபியில் இணைய மாட்டார்கள். they will go to India Alliance. லெஃப்ட் தாட் இருக்கக்கூடிய நபர்கள். அப்போ ஜனதாதள் யுனைடெட் இதுவும் பிஜேபியுடன் நிற்காது. ஷிண்டே குரூப் அவர்களுடைய நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா இந்த தேர்தலில் ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டராக இருந்த ஷிண்டே இன்னைக்கு டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார். அவருடைய நிலை ரொம்பவே மோசமாக இருக்கிறது. ஆனால் அவரால் இந்தியா கூட்டணியில் வந்து சேர முடியும்னா முடியாது. ஏன்னா இங்க உத்தவ் டாக்கரே இருக்கிறார். அதனால் அவரால் இங்க வர முடியாது. ஆனால் பிஜேபியில் இருக்க முடியுமா, என்டிஏல இருக்க முடியுமானா தன்னுடைய மரியாதை இழந்து தன்னுடைய வேல்யூவை இருந்து அங்க இருக்கக்கூடிய கட்டாயத்தில் அவர் இருக்கார். அதனால் அங்கே இருப்பார். ஆனால் இதையும் நம்ப முடியாது. எப்போ வேணாலும் அவரும் பல்ட்டி அடிக்கலாம். ஏன்னா பதவிக்கு ஆசைப்பட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே அங்கே போனார். இப்போ தன்னுடைய ஆட்சியே கவர்ந்து விட்டால், தன்னுடைய கட்சியே முறிந்து விட்டால் அப்போ என்ன செய்வீர்கள்? ஆட்சி இருந்தால் தானே பதவி இருக்கும். ஆட்சி இல்லை என்றால் பதவியும் இருக்காது. அதனால் தன்னுடைய பதவியை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக அவர் மன்னிப்பு கேட்டு சிவசேனாவில் இணைய பல வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ மீதம் யாருமே கிடையாது. ஸோ பிஜேபி 2024ஆம் ஆண்டு எந்த இடத்தில் எந்த சிச்சுவேஷனில் இருந்ததோ அதே இடத்திற்கு ஷிஃப்ட் ஆகிவிட்டது. சந்திரபாபு நாயுடு கிங் மேக்கர் அதே சிச்சுவேஷனில் இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தி ஒரு நாளில் 2 பார்ட்டி 3 பார்ட்டிகளும் கொடுத்து வருகிறார். அதாவது விருந்துகள் வைத்து வருகிறார். இந்த விருந்துகளில் நீங்க பார்த்தீர்கள்னா ஆம் ஆத்மி கட்சி, NCP, இந்தியா அலைன்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா உத்தவ் டாக்கரே சாதாரணமாக எந்த விருந்துக்குமே எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே போக மாட்டார். ஆனால் ஸ்பெஷல் சார்ட்டர்ட் ஃப்ளைட் பிடித்து மகாராஷ்டிராவிலிருந்து பாம்பேயிலிருந்து டெல்லி வரக்கூடிய அந்த காட்சியெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். உண்மையான சாணக்கியர் இன் இந்தியன் பாலிடிக்ஸ் சரத் பவார், he is also there in India Alliance. அப்போ ஒரு புதுவிதமான அரசியல் ஆப்ஷன் எடுத்து வைக்கக்கூடிய அந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ராகுல் காந்தி வீட்டில் நடக்கக்கூடிய விருந்துகள் ஆஃபிஷியல் அன்அஃபிஷியல் ரெண்டுமே நடக்கிறது. இன்னொரு பக்கம் கர்கே அவர்களுடைய வீட்டிலும் இதே போன்ற விருந்துகளை நடத்தி வருகிறார்கள். இந்த விருந்துகளுக்கான அர்த்தம் என்னவென்றது உங்களுக்கு தெரியுமா? அரசியல் களத்தில் இது போன்ற விருந்துகள் நடந்தாலே அரசியல் மாற்றம் கூடிய சீக்கிரம் வரப்போகிறது என்று அதற்கான அர்த்தம்.
எப்படி கிளைமேட் சேஞ்ச் நடக்கிறதோ அதே போன்று அரசியல் நடக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச், அந்த கிளைமேட் சேஞ்சில் பல அரசியல்வாதிகள் அவர்களுடைய கிளைமேட்டும் மாறும், அவர்களும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தாவுவார்கள். இதில் ஜெயந்த் சௌத்ரி, சிராக் பாஸ்வான், நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, இந்த பெயர்களை முக்கியமாக நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் எடப்பாடி பழனிசாமி, அவருக்கும் இந்த கட்சிக்கும் எந்த விதமான, அதாவது இப்ப நடக்கக்கூடிய கரண்ட் கவர்மெண்ட்டுக்கும் பெரிய எந்த சப்போர்ட்டும் கிடையாது, ஒரு எம்பி கூட அங்க கிடையாது. ஆனால் 2026 அங்க என்ன நடக்க போகிறது? தமிழ்நாட்டு எலெக்ஷன். பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு நிச்சயமாக ஏடிஎம்கே பக்கம் திரும்பியுள்ளது. இது அங்க இருக்கக்கூடிய கேடர்ஸ்களுக்கும் தெரியும். ஆனால் டபுள் இன்ஜின் கி சர்க்கார், பிஜேபி, மோடி, இந்த பெயர்களை வைத்துதான் அவர்கள் உருட்டி கொண்டிருந்தார்கள் இங்கே தமிழ்நாட்டில். இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடியால் தன்னுடைய பதவியை காப்பாற்ற முடியாத பட்சத்தில், பிஜேபி தன்னுடைய ஆட்சியை காப்பாற்ற முடியாத பட்சத்தில், ஏடிஎம்கேவுடைய எதிர்காலம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எதிர்காலம் நீங்களே சிந்தித்து பாருங்கள். இது ஒரு டீட்டெயில்டான அனாலிசிஸ் எங்கள் தரப்பிலிருந்து வெளிவந்திருக்கிறது. ஆனால் இதற்கான வேலை கிரவுண்டில் ஏற்கனவே நடக்க தொடங்கிவிட்டது. அதைத்தான் நீங்க எதிர்கட்சிகளுடைய அந்த பலம் எந்த அளவில் ரோட்டில் பார்த்தீர்களோ அதே பலம் இப்போ பல்வேறு இடங்களில் பல்வேறு மூத்த தலைவர்களுடைய வீடுகளில் பார்க்கப்படுகிறது. அதனால் பிஜேபிக்கு உள்ள இருக்கக்கூடிய பல தலைவர்கள் அவர்களும் பதறி போயுள்ளார்கள். முக்கியமாக பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பல நபர்கள். ஆனால் இதே பிஜேபியில் இருந்த பல மூத்த தலைவர்கள் கைத்தட்டி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை பாட்டியை விட்டு நீக்கிய மோடி அண்ட் ஷா இதற்கு மேல் இருக்கக்கூடாது. RSS-ஐ எந்த அளவில் பிஜேபி எதிர்த்ததோ, நட்டாவை வைத்து எதிர்த்தார்களோ, அதே RSS இதற்கு மேல் நீங்க இந்த பதவியில் இருக்காதபடி அந்த பிளானை நாங்க எடுத்து வைப்போம். இதற்கு பதிலாக காங்கிரஸ் வந்தாலும் எங்களுக்கு கவலை அல்ல, சந்திரபாபு நாயுடு வந்தாலும் எங்களுக்கு கவலை அல்ல, ராகுல் காந்தி வந்தாலும் எங்களுக்கு கவலை அல்ல. ஆனால் இந்த டீம், இந்த கூட்டணி, மோடி ஷா இந்த டீம் இருக்கக்கூடாது. இன்டர்நேஷனல் பிரஷர் தனி. சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். எங்களோட உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.